வணக்கம் நண்பர்களே. கோவில் வாசலில் நம்மை காக்கும் கருப்பசாமி. அவர் ஏன் அங்கே இருக்கிறார்? அதன் ஆன்மீக அர்த்தத்தையும் அதன் உண்மை கதையையும் மறைக்கப்பட்ட ஆன்மீக வரலாறுகளையும் இன்று அறிந்து கொள்வோம். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை காண்பதற்கு நமது MPA மீடியா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது வாருங்கள், வீடியோவிற்கு செல்லலாம். கருப்பசாமி கோயில் வாசலில் ஏன்? அதன் உண்மை தெரிந்தால் அதிர்ச்சி. ஒரு கோயிலுக்குள் செல்லும் முன் நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா, எதற்காக அனைத்து கோயில்களின் வாசலிலும் ஒரே மாதிரி ஒரு தெய்வம் நிற்கிறது? அவர் யார் தெரியுமா? அவர் கருப்பசாமி. ஆனால் ஏன் அவர் உள்ளே இல்லாமல் வாசலில் நிற்கிறார்? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை நீங்கள் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது. கருப்பசாமி என்பது சாதாரண தெய்வம் இல்லை. தமிழ்நாட்டின் பழமையான காவல் தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களில் ஒருவர். கிராமங்களை காப்பவர், நீதியை நிலைநாட்டுபவர், தீய சக்திகளை அழிப்பவர். பழைய காலத்தில் மக்கள் போலீஸ் நீதிமன்றம் இல்லாத காலத்தில் கருப்பசாமியை தெய்வ நீதிபதியாக நம்பினர். தவறு செய்தவன் தப்பிக்க முடியாது என்பது அவரை பற்றிய நம்பிக்கை. இப்போது முக்கியமான கேள்வி, ஏன் கருப்பசாமி கோயிலின் வாசலில் இருக்கிறார்? இதற்கான காரணம் மிகவும் தெளிவானது. கோயில் என்பது புனிதமான இடம். அங்கே இருக்கும் தெய்வம் அனைவருக்கும் அருள் வழங்குபவர். ஆனால் அந்த புனித இடத்துக்குள் தீய எண்ணத்தோட யாராவது வந்தால் அவர்களை தடுக்க வாசலில் ஒரு காவலன் வேண்டும். அந்த காவலன்தான் கருப்பசாமி. அவர் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்பது பழமையான நம்பிக்கை. இதில் இன்னொரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. கோயிலுக்குள் செல்லும் முன் மனதை சுத்தமாக்க வேண்டும். அந்த சோதனையை செய்வது கருப்பசாமிதான். நீங்கள் உள்ளே செல்லும் முன் உங்கள் எண்ணங்கள், உள் உணர்வுகள் அனைத்தையும் அவர் பார்க்கிறார். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உங்களுக்கு அனுமதி, இல்லையெனில்